நான் வெண்பாக்கு புதன் வியாழன் கொடுத்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் தூள், புதினா, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்து ஒரு சட்னியாக ரெடி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம், மீடியம் சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. தேவையான அளவு ஜீரகம், 4 பல் பூண்டு, வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வணக்கி முடிச்சுட்டு தேங்காய் துருவல் போட்டு நல்லா வணக்கி ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டிங்கன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வெண்பாக்கு டிஃபன் பாக்ஸுக்கு அந்த சட்னியில் சாப்பாடும் முட்டை வந்து ஆம்லேட் போட்டு கொடுத்துருந்தேன். வெண்பா வந்து சூப்பராக சாப்பிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மாதுளம்பழம் தான் கொடுத்துருந்தேன். ஏன்னா ஸ்கூலில் ரெகுலராகவே ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் கொடுக்க சொல்கிறாங்க. அடுத்தது நான் வியாழக்கிழமை வந்து என்ன ரெடி பண்ணியிருந்தேன்னா, கண்டிப்பாக எனக்கு வந்து தோசை தான் வேணுமா அப்படின்னு சொல்லி வெண்பா வந்து மெனு கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் தோசைக்கு வந்து தக்காளி தொக்குனா அவங்க நல்லா சாப்பிடுவாங்கங்கிறனால நான் வந்து ஒரு 6 தக்காளி மட்டும் போட்டு மீடியமாக வந்து தக்காளி தொக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கான வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், நான் தனியாக வந்து வீடியோ போடுறேன். டிஃபன் பாக்ஸ்க்கு வந்து குட்டி குட்டியாக தோசையும் தக்காளி தொக்கும் கொடுத்துருந்தேன். அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கொய்யாப்பழமும் மாதுளம்பழமும் சேர்த்து வந்து நான் கொடுத்துருந்தேன். வெண்பாவும் வந்து சூப்பராக சாப்பிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் ஈவினிங் வந்து சாய்பாபா கோயிலுக்கு போய் நல்லா வந்து திருப்தியாக சாமியெல்லாம் கும்பிட்டு நானும் அம்மா வந்து போயிருந்தோம். எல்லாம் கும்பிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் ஈரோட்டில் நான் ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே இருக்கிற கோயிலுக்கு போயிருந்தேன். உள்ளே வந்து கோயிலும் நல்லா வந்து நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக நீங்களும் போய் ஒரு தடவை பாருங்கள். திருவாசகமும் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா படித்தேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட ஃபாலோ பண்ணிக்கோங்க.